ஹலோ இப்போ நம்ம பண்ணணும் கரெக்டா பாபு என்ற டீசர்ட் இருக்காங்க சார் ரவி மோகன் ட்விட் சிவன்ற கணேஷ் கே பாபு அவரோட டைரக்ஷன் இருக்கும் சார் ரவி மோகன் பராசத்தோட நெக்ஸ்ட் படம் நினைக்கிறது இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ரவிக்குமார் அவரை சட்டமன்றத்தில் ஏதோ பேசணும் ஒரு வீடியோ சம்திங் ஒரு ஷோ ஒரு வீடியோ சரியா தெரியல அதே ஒரு பயமா இருந்துச்சு படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அந்த கலரையே சொல்றாங்க இந்த பொலிட்டிக்கல் வைஸ் எப்படி இருக்கு அதுல இருந்து இப்போ ஒரு கரெக்டா படத்தோட டீசரே இறக்கி இருக்காங்க எப்படி சார் ரவி மோகன் மூவி வாங்க வீடியோ ஓட்டத்துல ஸ்கோர் ஸ்டார்ட் பிளே ஆகும் ஊழல்வாதிங்க ஒன்னா சேர்ந்து மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்குனது எங்க தலைவர் இல்ல, மறைஞ்ச உங்க தலைவர் தான். தப்புங்க, இது ரொம்ப தப்புங்க. எங்க தலைவரை நீங்க தப்பா பேசுறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா? அதுவும் மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சரை நீங்க அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசிருக்கீங்க. ஒரு நாள் மழை வரும். சட்டையை வச்சு அரசியல் பண்ணலாம்னு பார்த்தேன், ஆனா அவங்க ஒரு வேலை அண்ணன் செத்துட்டா உன் நிலைமை என்ன? அப்புறம் என்னப்பா, ஆர்கே நிலையம் 27 நம்ம ரெடியாக சொல்லு. இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பாபாவை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியும். நீ உன் தொழிலுக்காக அரசியல் பண்றவன், நான் அரசியலையே தொழிலா பண்றவன். அந்த தொகுதியில் ஒரு மண்ணு பொம்மை நிற்க வச்சா கூட அவங்க கட்சி தான் ஜெயிக்கும். ஊருக்குள்ள புலி வர்ற வரைக்கும் வேட்டைக்காரனை பத்தி தான் அந்த ஊரே பேசும். ஒரு நாள் புலி வரும். கோடி சொல்றப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாலிடிக்ஸ் அந்த சம்மந்தப்பட்டு கட்சி தலைவரா இருக்காரு. நாம தேடுறது ஒரு சீரியல் கில்லரை தான். ஒரு கட்சி தலைவரா இருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு அவருக்கு வர எதிர்ப்புகள் அந்த மாதிரி சம்திங் ஒரு பாலிடிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் ஒரு ட்ராமாவோட ஒரு மூவி. சட்டப்பேரவையில் போறாங்க, எதிர்கட்சி தலைவர் இருக்கும். ஸோ கேஸ் ரவிக்குமார், நாசர், ஸ்டார் காஸ்டிங் பயங்கரமா இருக்கு. இட்ஸ் அமேசிங் ஃபார் த என்ன சொல்றது, யாரோட படமே தான் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும். தமிழோட தெரியாத ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் அந்த இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். அவர் அடுத்த படம் பண்ணும்போது மூவி எப்படி இருக்க தெரியல, என்னதான் ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியல. பாலிடிக்ஸ் நிறைய பேசுறாங்க. கோடை விடுமுறைன்னு போட்டிருக்காங்க ரிலீஸ் டேட்டு, அது என்ன ரிலீஸ் பண்ணி தெரியல. மெயின் பாயிண்ட் ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாலிடிக்ஸ் அந்த கலர் கேடி ஆகட்டும், அவங்க பேசின வசனங்கள், அதுக்கப்புறம் சொல்றது ஒரு வான்ற மாதிரி இருக்கு. வெரி பிரில்லியன்ட் ஃபார் த ஒர்க்கிங் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். கலர் கேடிங் அந்த செட்டுலாம் அந்த சட்டமன்ற செட்டுலாம் சட்டமன்ற அந்த செட்டுலாம் பார்த்தோன்னா ஆக்சுவல் ஒண்ணுமே தெரியல. அது உண்மையான ஒரு சட்டமன்றத்தை போயிட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. பயங்கரமா ஃபைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கிற படத்துலேயும் இதே மாதிரி இருக்கிறதா கம்பல்சரி படம் கொஞ்சம் ஹிட் ஆகுது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ஆக்டிங் வைஸ் வெரி வெரி பயங்கரமா இருந்துச்சு. ஸ்காலி வேங்கட் இருக்காரு. ஒரு ஷார்ட் கட்ஸிங் பயமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும் கூட எப்படி இருக்கு. மே மாதம் ரிலீஸ் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோ நமக்கு